2 மேட்ச் கண்டினியூவா வின் பண்ணிட்டா ஈஸியா சீரிஸ் வின் பண்ண விட்டுருமா? நாங்களும் டஃப் கொடுப்போம்ல, நாங்களும் யாருன்னு காட்டுவோம்ல, 15 ஓவர்ல மேட்சை முடிச்சு விட்டுட்டோமா இப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பார்த்து இங்கிலாந்து சொல்ற மாதிரி தான் நேத்து இங்கிலாந்து vs பாகிஸ்தான் மேட்ச் வந்துருந்துச்சுங்க. நேத்து வந்து பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரையும் எப்பயுமே நானே அடிக்கிறேன், வேற யாராவது அடிக்கிறீங்களா? அதனால பாருங்க நான் ஆட்டைக்கே இல்லைன்னு சொல்லிட்டு ரிஸ்வான் நேத்து மேட்ச்ல வந்து விளையாடவே இல்லை. சரி என்னப்பா ரிஸ்வான் இல்லைன்னா பாபர் அசாம் அடிப்பார்ல, அவங்க தான் 2 பேருக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு பேசி வச்சுக்குவாங்களே, ஒண்ணு நீ அடி இல்லைன்னா நான் அடிக்கிறேன், யார் அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரிஸ்வான் இல்லைன்ன உடனே பாபர் அசாம் வந்து பொழந்து கட்டிட்டாருங்க. மனுஷன் வந்து 87 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. ஆனா வழக்கம் போல என்ன ஆகும், அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் வந்து அடிப்பாங்க, பின்னாடி வர யாருமே வந்து அடிக்க மாட்டாங்க. அந்த கதை தான் வந்து நேத்து வந்து ஆயிப்போச்சு. ஷான் மசூத் ஆகட்டும், ஆசிஃப் அலி ஆகட்டும், யாருமே வந்து அடிக்கவே இல்லை. நவாஸ் ஆகட்டும், யாருமே அடிக்கவே இல்லை. இஃப்திர் அகமது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன் வந்து எடுத்திருந்தாரு. பரவாயில்லப்பா நீயாவது அடிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் அவரை பார்த்து சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச் வந்து இருந்துச்சு. சரி ஒரு வழியா வந்து எப்படியோ விக்கெட் எல்லாம் போய் ஒரு 6 விக்கெட் இழப்புக்கு 169 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. 169 ரன்னா பரவாயில்ல, நம்மளும் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் வந்து விளையாடணும். ஏன்னா போன மேட்ச்லாம் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம், கடைசி 5 ஓவர்ல நம்ம சொதப்புன்னு சொதப்பிட்டோம். அதனால இந்த தடவை என்ன பண்ணணும், கடைசி 5 ஓவரே இருக்கக்கூடாது. நமக்கு 15 ஓவர் தான் டார்கெட், 20 ஓவர்ல 15 ஓவர்ல மேட்ச் வந்து முடிச்சு விடணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆன சால்ட்டை வந்து சொல்லவே கூடாது. எங்க என் பேர்ல மட்டும் சால்ட் இல்ல, நானும் வந்து உப்பு போட்டு தான் வந்து சாப்பிட்றேன். பாபர் அசாம் 87 ரன் எடுத்தா நான் 88 ரன் வந்து எடுப்பேன், இதுக்கு மேல எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சால்ட் வந்து சூப்பரா வந்து விளையாண்டாருங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா விளையாண்டாங்கன்னு சொல்லலாம். விக்கெட்ஸே வந்து விட்டு கொடுக்காம 2 விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு. ஈஸியா வந்து மேட்சை முடிச்சு விடுற மாதிரி 14.3 ஓவர்ல வந்து மேட்சை வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. நேத்து நடந்த இங்கிலாந்து vs பாகிஸ்தான் மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த 6வது T20 மேட்சுங்க. மொத்தம் 7 மேட்சஸ்ல வந்து 6 மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. கடைசி மேட்ச்ல வந்து யார் வந்து வின் பண்றாங்களோ அவங்க தான் அந்த சீரிஸ் வந்து வின் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிலாந்தும் 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, பாகிஸ்தானும் 3 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 டீமுமே ஈக்குவலா வந்து வின் பண்ணிருக்காங்க. அதனால அடுத்து வரப்போற மேட்ச் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்க போது பயங்கரமா டஃப் கொடுத்து 2 டீமுமே வந்து விளையாடுவாங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சீரிஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. அடுத்த மேட்ச் வந்து உப்பு சப்பு இல்லாம தான் வந்து போயிருக்கும். ஆனா இங்கிலாந்து வந்து நொறுக்கி தள்ளி பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த மேட்ச்ல வந்து பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்களா, இங்கிலாந்து வின் பண்ணுவாங்களா, யார் வந்து சீரிஸ் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க வந்து இருக்கும். இந்த இங்கிலாந்து vs பாகிஸ்தான் T20 வந்து ஒன் சைடா வந்து இல்லாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா 2 பக்கமும் டஃப் கொடுத்து வந்து விளையாடுறாங்க. ஒரு தடவை பாகிஸ்தான் ஜெயிச்சா இன்னொரு தடவை இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க, ஒரு தடவை பாகிஸ்தான் இங்கிலாந்து இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி தான் வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் கடைசி மேட்ச்ல வந்து என்ன ஆகுது, யார் சீரிஸ் வந்து வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல என்ன ஒரு மிஸ்டேக் இருக்கோ அதான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரிஸ்வான் இல்லைன்னா பாபர் அசாம் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் யாருமே வந்து அடிக்க மாட்டாங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸும் வந்து அடிச்சாங்கன்னா ஓரளவு நல்ல ரன்ஸ் வந்து வரும். ஆனா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் எப்பயுமே பவுலிங்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நேற்று என்னாச்சுன்னு தெரியல, சொதப்பிட்டாங்க. 2 விக்கெட் தான் வந்து போச்சு. இதை சாதகமா பயன்படுத்திட்டு இங்கிலாந்து சூப்பரா வந்து வின் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி அடுத்து வரப்போற மேட்சஸ்லயும் வந்து இங்கிலாந்து வின் பண்ணுவாங்களா இல்ல வந்து பாகிஸ்தான் ஆல்டர்னேட்டிவா வந்து வின் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் vs இங்கிலாந்து 6th T20 மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.